இப்போது எனக்கு என்னென்னா இந்த டிஸ்பிளே கிளிக் பண்ணோன்னே இங்கே வந்து ஒரு ஷேப் பிரிண்ட் ஆகணும். அந்த ஷேப் எப்படி தெரியுமா இருக்கணும்? 1 1 2 1 2 3 1 2 3 4 இப்படி இருக்கணும். இதுக்கான பெஸ்ட் மெத்தட் என்னென்னா CL1 CL12 இப்படி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸாக பிரிண்ட் ஆகும், சந்தேகமே வேணாம். ஆகுதா? 1 1 2 இங்கே வந்துருச்சா? ஆப்வியஸாக சிஎலோட அதர் ஃபீச்சர்ஸ் வரும், அதை பற்றிலாம் நமக்கு கவலை இல்லை. இப்படி நீங்கள் பண்ணலாம். ஆனால் நமக்கு அப்படி வேணாம், நமக்கு நீங்கள் வேரியபிள்ஸ் வச்சு பண்ணணும். ஸோ ஒரு வேரியபிள் வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே வேர் a ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து CL ஏவை வந்து பிரிண்ட் பண்ணிடுறேன். அடுத்த லைனில் என்ன பண்ணுறேன்னா CL எனக்கு வந்து 1 2 வரணும். ஸோ ஏவை பிரிண்ட் பண்ணிட்டு அது கூட இன்னொன்று இருக்குது A++. A++னால் உங்களுக்கு என்னன்னு சொல்லிக்கிறேன். A++ ஆகாதா? ஓ மை காட், ஆமாம் ஆகும். அதாவது ++A ஆகும். அதாவது என்னென்னா ++Aனா ஏவை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு யூஸ் பண்ணும். இன்க்ரிமெண்ட்னா ஒரு நம்பர் அதிகம் பண்ணிக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 2ன்னு வந்துருச்சா? A++ல இருக்கிற ஏவை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். 1ன்னு இங்கே யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். ஸோ அப்போ நான் வந்து இங்கே வந்து மறுபடியும் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அதை ப்ளஸ் பண்ணி A அப்படின்னு போட்டோன்னா இப்போ வந்து இதை ரெண்டையும் நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக மாற்றிக்கலாம். இதில் இப்போ ஸ்ட்ரிங்காக எப்படி மாற்றுவீங்க? டபுள் கோட்ஸ் போட்டால் ப்ளஸ்ஸாக மாறிடும்ல. ஆமாம். ஸோ சும்மா 2 ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாவே அது உள்ளே இருக்கிறதெல்லாம் ஸ்ட்ரிங்காக மாறிக்கும் தானே. பார்த்தீங்களா? 1 1 2ன்னு வந்துருச்சு. ஸோ என்ன இருக்குன்னா இந்த இடத்துல A வந்து 1ஆக வந்திருக்கும். இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1. ஸோ இங்கே 1ஆக யூஸ் பண்ணிவிட்டு A++ ஆகிருக்கும், விச் மீன்ஸ் A இப்போ 2 ஆகிருக்கும். இப்போ ஏக்குள்ளே என்ன இருக்குது? 2. அந்த 2 இப்போ இங்கே யூஸ் ஆகிருக்கும். ஸோ 1 1 2 1 1 2 புரிஞ்சா? இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ட்ரையாங்கிள் ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ அடுத்த லைனுக்கு வந்து நமக்கு என்ன வேணும்னா இப்போ A என்னவா இருக்குது? 2ஆக இருக்குது. ஓகேவா? நமக்கு வந்து 1 2 3 வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்த லைன்லேருந்து நம்ம வந்து ஏவை திரும்ப 1 யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். A ஈக்குவல் டு 1ன்னு நம்ம போட்டலாம். இப்போ A மறுபடியும் 1 ஆயிடுச்சு. இப்போ CLல நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் A++. அப்போது இங்கே என்ன பிரிண்ட் ஆகிருக்கும்? 1 பிரிண்ட் ஆகிருக்கும். மறுபடியும் ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போட்டு மறுபடியும் ப்ளஸ் A++. இப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? 2 பிரிண்ட் ஆகிட்டு A3 ஆயிரும். இப்போ மறுபடியும் ஒரு ப்ளஸ் போட்டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங் போட்டு ப்ளஸ் போட்டு A. இப்போ இனிமேல் உங்களால் ஃபுல்லாக பண்ணிட முடியுமா? இப்போ என்ன பண்ணுன்னு புரிஞ்சிருச்சா? ஸோ இப்போ வந்து 1 1 2 1 2 3. ஓகே. இந்த ஒரு கொஷனுக்கு மட்டும் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அவுட்புட் வந்து ப்ராப்பராக நம்ம ட்ரேஸ் பண்ணுற மாதிரி ட்ரேஸ் பண்ணி காட்ட போகிறேன். இனிமேல் வர கொஷின்ஸ்க்குலாம் நான் அகைன் இந்த கம்ப்யூட்டருக்குள்ளே தான் ட்ரேஸ் பண்ணுவேன். அதை நீங்கள் மெயினாக கற்றுக்கணும். பட் நீங்கள் ஆன் பேப்பரும் உங்களுக்கு பண்ண தெரியணும்ல. ஸோ அதை அப்படியே டச் விட்டு போயிடக்கூடாதுங்களுக்கா அப்பப்போ நான் இந்த மாதிரியும் உங்களுக்கு அவுட்புட் ட்ரேஸ் பண்ணி காமிச்சிடுவேன். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாங்களா? நான் பெருசாக இங்கே எதுவும் ஒர்க் பண்ண மாட்டேன், அதனால குட்டியாக வச்சுக்கிறேன். இப்போ ரேமில் வந்து நான் ஒரே ஒரு வேரியபிள் அது A மட்டும்தான் எழுதுவேன். கரெக்டாக? ஸோ A ஈக்குவல் டு 1 இருக்குது. A ஈக்குவல் டு 1 உள்ளே வந்துருச்சா? இப்போ CL ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1. அடுத்தது CL A++. ஏக்குள்ளே என்ன இருக்குது? 1. அதுக்கப்புறம் ++ இருக்குது. ஸோ அப்படின்னா இது 2ஆக மாறிடும். ஓகேவா? இப்போ ப்ளஸ் ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் ஏக்குள்ளே என்ன இருக்குது? 2. புரிஞ்சா இது? இப்போ இதை CL பண்ணோம். அப்போ 1 2 புரிஞ்சுதா? அடுத்தது A ஈக்குவல் டு 1. அப்போ மறுபடியும் A என்னவா மாறும்? 1ஆக மாறும். இப்போ நெக்ஸ்ட்டு CL எம்டி ஸ்ட்ரிங்கு ஏக்குள்ள என்ன இருக்குது? 1 1. அதுக்கப்புறம் ++. அப்போ அது 2ஆக மாறிடும். இதுக்கப்புறம் ப்ளஸ் எம்டி ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் ஏக்குள்ள என்ன இருக்குது? 2. இப்போ ++னோடனே என்ன ஆகும்? A வந்து 3ஆக மாறிடும். புரியுதா? ப்ளஸ் எம்டி ஸ்ட்ரிங்கு ப்ளஸ் ஏக்குள்ள என்ன இருக்குது? 3 இப்போ பிரிண்ட் பண்ணி 1 2 3. புரிஞ்சா? எல்லாத்துக்குமே என்ன நினச்சுன்னு புரிஞ்சுதா? இப்போ A++ என்ன பண்ணும்? ஏக்குள்ளே 7 இருக்குது. A++. இப்போ வந்து ஏக்குள்ளே என்ன இருக்குது? புரிஞ்சுதா? 1 ஆட் ஆகி வரும், அவ்வளோதான். A++னா A இருக்கிற கண்டிஷன் வந்து 1 எக்ஸ்ட்ரா ஆகும். இதை வந்து நீங்கள் இன்டீஜருக்கு தான் பண்ண முடியும், நம்பர்ஸ்க்கு தான் பண்ண முடியும். நீங்கள் ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் அதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது.